அவளுக்கு செவி கொடுத்து கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். நல்ல ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் தான் யாரு? யோசேப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே அருமையான இந்த பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தபடியால் காலங்கள் ஆண்டவருக்கு தெரியும், எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த காலத்தில், அவர் குறித்த காலத்திலே, அதினதின் காலத்திலே அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற நம்முடைய தேவன் அந்த காலத்திலே அவர்களுடைய பாடுகள், அவருடைய சூழ்நிலைகள், அவருடைய வேதனைகள் எல்லாம் நினைத்த தேவன் ராகேலை நினைத்து ராகேலுக்கு கர்த்தர் கர்ப்பம் தரிக்க பண்ணி ராகேலுக்கு கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தது போல அருமையான இந்த பிள்ளைகளை கர்த்தர் நினைத்து ஒரு நல்ல ஆண் பிள்ளையை கொடுத்து அந்த ஆண் பிள்ளையை இன்றைக்கு சபையிலே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யும்படிக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கே வந்திருக்கிற நம்மையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். நீங்கள் வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கீங்கல்ல, எவ்வளோ என்னது குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை, அதெல்லாம் விட்டு போகணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. உங்களையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார்? அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். ஏன்னா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வாழ்த்த வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நம்மை யாவரையும் கர்த்தர் நினைக்கிற தேவன். என் கண்ணீர் யாருக்கு